அனைவருக்கும் வணக்கம். ஐடி ஸ்குவாட் வந்திருக்கோம். இன்னைக்கு லாக்கூல், பிகே 2 பேரும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. முக்கியமான வேலையா போயிருக்காங்க. அதனால நானும் மட்டும் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு சிறப்பா ஒரு மேட்ச் நடந்துச்சு. பிகே மட்டும்தான் நேற்று எஸ்ஆர் ஜெயிப்பான்னு சொன்னாரு. அந்த மாதிரி இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி தடிச்சிட்டாங்க. ஆர்சிபி ஒரு ரெயின் பிரேக்கு, அப்புறம் லொகேஷன் தெரியாம என்ன பண்றதுன்னு தெரியாம ட்ரைனிங்காக பிக்கிள் பால், பேட்மிண்டன் இதெல்லாம் ஆடிட்டு அப்புறம் திடீர்னு கிரிக்கெட் விளையாட சொன்னால விளையாண்டுருக்காங்க இன்னைக்கு. கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி எஸ்ஆர்எச் அவங்க எதிர்பார்த்த பிச்சு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஒரு வழியா ஹோம்ல கிடைக்காது, அவே ஃப்ரம் ஹோம்ல கிடைச்சிருக்கு. அது நல்லா யூட்டிலைஸ் பண்ணாங்க. நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஸோ பட் நீங்க சொல்லுங்க, மேட்சை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? பிச்சுன்றத ஐ திங்க் அவங்க ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் எல்லா டீமும் அப்படிதான் பண்றாங்க. இப்போ நேத்தும் அப்படிதான் ஜிடிஏ எல்எஸ்ஜி வெளியே போனோடனே எல்லாம் அடியே போட்டு விட்டாங்க. அதாவது கொஞ்சம் இதுக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா அடிச்சாங்க. அதுவும் யாருமே பெருசா ரன் அடிக்கலாம். ஐ மீன் இஷான் கிஷான் 96 அடிச்சாரு, அது ஓகே கடைசியா தான். பட் எல்லாருமே இனிஷியலி அக்ரெசிவா ஸ்டார்ட் கொடுத்தாங்க. என்ன டிராவல் செட் அதே மாதிரி வழக்கம் போல மிட் ஆஃப்ல அவுட் ஆயிட்டு போறாரு ஸ்லோ பால்ல. அதே சிமிலர் டிஸ்மிசல்ஸ். மற்றபடி அனிகேட் பெருமாள்லேருந்து எல்லாருமே 8 பால் 9 பால் விளாட்னா கூட எல்லாம் ஒரு 4-5 6 அடிச்சு போனாங்க. எல்லாம் அக்ரெசிவ் விளாட்னாங்க. இந்த ஸ்ட்ரைக் ரேட் கன்சிஸ்டன்டா ஹையா வச்சுக்கிறது மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க அனிகேத் சர்மா, அபிஷேக் சர்மா கூட. இஷான் கிஷான் அவங்க கொஞ்சம் பாடிக்குள்ள போட்டு அவுட் ஆக்குவாங்கன்னு பார்த்தா இது பண்ணல. ஆனா அவங்க பவுலர்ஸ் தெரியல, அவங்க சேஞ்ச் பண்ணது கரெக்டா இல்லையான்னு தெரியல. யூஸ் பண்ணாங்க, ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்கலாமா அப்படின்னு தெரியல. ஒரு எக்ஸாம்பிள், யாஷ்தேல் ஃபர்ஸ்ட் நல்லா போட்டாரு, கடைசியில டெத்ல ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க. இன்னொரு ஓவர் கொடுத்துருக்கலாமா? இல்ல யூஸ்வலா அவர் தான் டெத் ஓவர்ல இது பண்ணாங்க. ஏன்னா நம்ம சிஎஸ்கேவோட எல்லா மேட்சும் டெத் ஓவர்ல அவர் தான் நம்பினாங்க. பட் இந்த மேட்ச் நம்மள ஷெப்போட நல்லா போட்டார் ஆக்சுவலா. அவருக்கும் 2 ஓவருக்கு அப்புறம் திரும்ப கொடுக்கல. யாஷ்தேலுக்கு இன்னும் ஒரு ஓவர் இருந்துச்சு, அவருக்கும் இருந்தாலும் லுங்கிக்கு தான் கொடுத்தாங்க. ஐ மீன் அது கேட்டா அதான் ஹேசல்வுட் இல்லைன்னா அவங்களோட பவுலிங் லைனப் இப்படிதான் அப்படின்றது. இல்ல, ஆமா, ஹேசல்வுட் கொடுக்குற ப்ரெஷர்னால மற்ற விக்கெட் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னொன்னு அப்படியே எக்ஸ்போஸ் ஆனது பேட்டிங் தான். அவங்க டாப் 3 இருந்துச்சு, சால்ட், கோலி, படிக்கல். அது நல்ல காம்பினேஷன் இருந்துச்சு. பட்டிதர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. இப்ப அவங்க சால்ட்டும் கோலியும் தூக்கிட்டா மேட்ச் கிட்டத்தட்ட முடிஞ்சு அவங்களுக்கு. அந்த சால்ட் இருக்க வரைக்கும் ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருந்துச்சு. பட் ஆனா ரொம்ப ஹை ஸ்கோர். அதுக்கப்புறம் பெருசா ஒன்னும் வித்தியாசம் தெரியல. ஓவருக்கு 6 டிம் டேவிடோட இன்ஜுரி ஒரு முக்கியமான இது. அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே அவரே வந்திருப்பாரு, கொஞ்சம் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிம் டேவிட் ஹாம்ஸ்ட்ரிங் போனது பெரிய லாஸ். மேபி குனிஞ்சு குனிஞ்சு பிக்கிள் பால் விளையாடுறதுனால ஹாம்ஸ்ட்ரிங் இருக்குமா? கண்டிப்பா அவரு அவசரத்துக்கு குனிஞ்சு குனிஞ்சு ஹாம்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி பிக்கிள் பால் விளையாடிட்டு இருந்ததுனால போயிருப்பேன் நினைக்கிறேன். அது காரணமான்னு தெரியல. பட் ஆனா அவர் பார்த்தா மோஸ்ட்லி டோர்னமெண்டோட அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் நினைக்கிறேன். சோ அவ்வளவுதான், டன் அண்ட் டசர். அவர் அவ்வளவுதான். என்ன அடுத்த மேட்ச் ஐ திங்க் பெத்தல் எடுத்துட்டு நம்பர் 3 விளையாட விட்டுருவாங்க. பெத்தல் எடுத்துட்டு ஒரு மேட்ச் விளையாடுவாங்களா? ஆமா. அதுக்கப்புறம் சீஃபர்ட் ரீப்ளேஸ் பண்ணிடுவாரு நினைக்கிறேன். சோ கடைசி பிளே ஆஃப் இல்லன்றாங்க. சால்ட் வேற திரும்ப அவருக்கு ஏதோ குழந்தை பிறக்குது, அதனால போயிடுவாருன்றாங்க. உடனே நம்ம ஆளுங்க அவருக்கு கல்யாணமே ஆகாதுண்டா. கல்யாணம் ஆகலன்னா அந்த ஊர்ல எல்லாம் குழந்தை பிறக்காதா? பார்ட்னர் இருக்காதா? நம்மளுக்கு தெரியல, கிரிக்கெட் போல போட்டிருக்காங்க எக்ஸ்பெக்டிங் பேபி. உடனே ரிசர்ச் பண்ணிட்டு அவரு கல்யாணம் ஆகல, கல்யாணமே ஆகாது, டேய் கல்யாணம் ஆகாம அங்க குழந்தை பிறக்குண்டா. பட் அதான் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அபிஷேக் சர்மா எல்லாருமே நல்லா இது பண்ணாங்க. இஷான் மலிங்கா ஆக்சுவலா ரொம்ப நல்லா போட்டாரு. நிதிஷ் ரெட்டி ஹேட் அ வெரி ஃபர்கட்டபிள் மேட்ச் டில் ஹி ஸ்டார்டட் பவுலிங். 2 கேட்ச் விட்டுறாரு, பேட்டிங் கேவலமா பண்ணாரு. ஆனா அந்த 2 ஓவர் அவர் போட்டது தான் ஆக்சுவலா ப்ரெஷர் வந்துச்சு. ஒரு ஓவர் விக்கெட் எடுத்து அப்புறம் ஒரு 6 கொடுத்தாரு. அடுத்த ஓவர்லயும் விக்கெட் எடுத்தாரு. இவ்வளவு ஹை ஸ்கோரிங் மேட்ச்ல ஒரு பவுண்டரி அக்செப்டபிள் தான் நினைக்கிறேன். அதாவது ஒரு பவுண்டரியோ ஒரு 6ஓ ஒண்ணுக்கு மேல போனாதான் நிறைய என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து நிதிஷ் ரெட்டி ஓவர் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் பவுண்டரி இல்லாத ஓவரா. ஃபர்ஸ்ட்
லாஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து இந்த இன்னிங்ஸ் சேர்த்து அவர் ஏதோ 14வது ஓவர் 15வது ஓவர் போட்டார். அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் பவுண்டரி இல்லாத ஓவர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஐ மீன் அதுக்கப்புறம் கமின்ஸ் பவுண்டரி இல்லாத ஓவர் போட்டாரு, அதுக்கப்புறம் இஷான் மலிங்கா பவுண்டரி இல்லாத ஓவர்லாம் போட்டாரு. பட் சொல்றேன், ஆனா இவர் போட்ட ஓவர் தான் டெஃபினட் டர்னிங் பாயிண்ட். அந்த கண்ட்ரோல் பண்ணிட்டாரு, புல் பேக் த ஹோல் சேஸ், அவங்க மொமெண்ட்டுமே கம்ப்ளீட்டா புல் பேக் பண்ணிட்டாரு. நிதிஷ் ரெட்டி கோயிங், அதான் இவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டா தான் ஆரம்பிச்சிருக்காங்களான்னு தெரியல. பட் கோயிங் ஃபோர்த் தே ஹேவ் டு கன்சிடர் ஹிம் அஸ் எ ட்ரூ ஆல்ரவுண்டர். அவர் பவுலிங்கோட அவர் கன்சிடர் பண்ணா இட் வில் பி குட் ஃபார் them. ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்ல அவரும் இந்த சஞ்சு சாம்சன் மாதிரி என்சிஏ வந்து வெறும் கீப்பிங் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பவுலிங் போடக்கூடாதுன்னு சொல்லாங்க போல. 4-5 மேட்ச் பவுலிங் ஃபிட்னஸ் இல்லாம பேட்ஸ்மேனா விளையாடணும்னு. ஐ திங்க் லாஸ்ட், ஏன்னா இப்போ ஆக்சுவலா ஒரு 3 மேட்சுக்கு முன்னாடி தான் வந்து அவர் பவுலிங் நெட்ஸ்ல போடுற மாதிரி தான் காமிச்சாங்க. ஓகே, இப்போ இவரு கோலி வந்த உடனே அதுக்காக தான் ஹர்ஷ் துபே கொண்டு வந்தாங்களா? ஹர்ஷ் துபே சாஃப்டா ஒரு பால் போட்டு கோலியை அவுட் ஆக்கி விட்டாரு. நான் கூட அன்சாரி உள்ள கொண்டு வருவாங்கன்னு பார்த்தேன். அப்புறம் ஹர்ஷ் துபே போன மேட்ச் நல்லா போட்டாருன்றதுனால அதிகம் அந்த ஆப்ஷன் ஏற்கனவே விக்கெட் வந்துச்சுனாலே ஹர்ஷ் துபே பேடப் பண்ணிட்டு தான் இருந்தார். அவர் ஆக்சுவலா பார்த்தோன்னா பேட்டிங் ஆல்ரவுண்டர், இன்னும் பெரிய பேட்டிங் ஆல்ரவுண்டர், மோர் ஆஃப் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர். பவுலிங் நல்லா போடுறார் டீசெண்டா. ஐ திங்க் ஃபியூச்சர்ல ஐ திங்க் டெஸ்ட் டீமுக்கு இன்னும் நல்லா நிறைய விளையாடி இருக்காரு. டொமஸ்டிக்லி லைக் மோர் ஃபைவ் டே கிரிக்கெட் நிறைய விளையாடி இருக்காரு. ஸோ அந்த ஆப்ஷனாகவும் பார்ப்பாங்க, பேட்டிங்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா. ஆனா அங்கதான் இங்கேயும் இருக்காருல்ல, அக்ஷர் பட்டேல் இருக்காருல்ல லெஃப்ட் ஆர்ம், அவர் இன்னும் அவரே என்ன வெயிட்டிங்ல இருக்காரு. பட் அக்ஷர் பட்டேல் வந்து இப்போ வந்து டெஸ்ட் மேட்ச்ல வந்து நம்ம அந்த அகமதாபாத்ல இங்கிலாண்டோட ஒரு மேட்ச் போட்டாரு, அதெல்லாம் ஓகே, அவ்வளோ ஸ்பின்னிங் ட்ராக் இருந்துச்சுன்னா. பட் அவர் மோர் டிஃபென்சிவா தான் போடுவாரு. தெரியல எப்படின்னு. டெஸ்ட் மேட்ச்ல வந்து பிரைமரியா ஒருத்தர் வந்து ஒரே ஒரு ஸ்பின்னரா போட்டா ஃபியூச்சர்ல வந்து அவர் அக்ஷர் பட்டேல் எடுப்பாங்களான்னு தெரியல. ஓகே, ஆனா நீ கமின்ஸும் நல்லா அவரு இன்ட்ரோடியூஸ் ஆகி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஓவர் ரன்ஸ் போச்சு. பட் இருந்தாலும் கடைசியில பேக்கப் பண்ணி ஒரு 4 விக்கெட் தூக்கிட்டாரு. கமின்ஸ் ஷோட் இஸ் ஒர்த். உனக்கு ஓவருக்கு பாப்பா இன் ஆன் ஸ்பாட்ஸ்ல போட்டாரு நல்லா. ஆக்சுவலா நல்லா போட்டாரு. வந்து நல்லாவே இது பண்றாரு. நான் கூட என்னடா இவர் போய் எடுத்துறாங்களேன்னு நான் பழைய இது திரும்ப வரேன். நல்லா தான் ஆக்சுவலா போட்டார். நியூ பாலையும் கொஞ்சம் கண்ட்ரோல்டா போடுறாரு. ஐ திங்க் கோயிங் இந்த ஃபார்வர்டு அவர் ஐ திங்க் ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பேஸ் ப்ரைஸ் தான் எடுத்துருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஐ திங்க் ஷம்மி வந்து அவ்வளோதான். எனக்கு என்ன வேண்டியதுன்னா திடீர்னு ஷம்மி போய் நம்ம ஆளுங்க திரும்ப எடுத்துட்டு போறாங்க சிஎஸ்கின்னு பயமா இருக்கு. இருக்காதீங்க, ஏற்கனவே போதும், அன்சில் கம்போஸ் தலையில் இருக்கிறதே போதும். சொல்ல முடியாது. தனியா ஹைதராபாத்ல இருந்து அவர் திருப்பி கொல்கத்தா போறதுக்கு தூரம் அதிகம். அதனால சென்னைக்கு பக்கத்துல வாங்கன்னு கூட்டு போயிருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் தேவை, ஏதாவது ட்ரேட் பண்ற போறாங்க. ஆர்சிபி வந்து பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் லுங்கிக்கு பதிலா அந்த ராஷிக் சலாமே இறக்கி இருக்கலாம்ல. பெத்தல் கொண்டு வந்து ராஷிக் சலாம் அவர் இன்னைக்கு அவ்வளவா ஒழுங்கா போடல லுங்கி. ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் சென்னையோட போட்டாரு, அதுக்கப்புறம் பெருசா இந்த மேட்சும் போடல. அவர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வச்சிருக்காங்க. பட் சென்னையோட மட்டும் என்ன போட்டாரு, சென்னையோட ஓசில ஒரு விக்கெட் கேவலமான, அதாவது உலகத்துல வந்து கேவலமான அம்பையர்னா அந்த அம்பையரிங் டிசிஷன் ஒண்ணு அவுட் இது பண்ணு. அதுக்கப்புறம் ஓசியில ஒரு விக்கெட் கிடைச்சது. அதான் ஒன்றும் பெருசாலாம் போடல. லுங்கி வந்து எப்பயுமே விக்கெட் எடுப்பாரு. எல்லாமே வந்து அவர் வந்து ஹைட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் அடிக்க பார்த்தா ஓட்டுவாங்க, அவ்வளவுதான். பெருசா ஒன்றும் அது கூட முன்னாடி 140 போட்டு இந்த இப்ப 130 132 தான் போடுறாரு. ஒன்றும் பெருசா ஏன் துஷாரா விளையாட மாட்டாங்கன்னு தெரியல. மேபி இன்ஜுரியான்னு தெரியல. அவரு இன்னும் பெட்டர் ஆப்ஷன் நான் ஃபீல் பண்றேன். ஐ திங்க் ஹேசல்வுட் எப்படி பிளே ஆஃப் வந்துருவாருன்னு போட்டிருக்காங்க இப்ப. ஆமா, இன்னும் ரீஹாப் கிட்ட முடிச்சிட்டாரு, மோஸ்ட்லி பிளே ஆஃப் வந்துருவான்னு போட்டிருக்காங்க. பட் ஒரு மேட்ச் விளையாடுவாங்களா 2 மேட்ச் விளையாடுவாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் நினைச்சு ஆர்சிபி கண்டிப்பா டாப் 2 போயிடுவாங்கன்னு பார்த்தேன். இப்ப பார்த்தா வந்து உடனே எலிமினேட்டர்ல தோத்துட்டு போயிட்டாங்கன்னா. இப்ப இன்னும் ஒரு மேட்ச் தானே இருக்கு இல்லையா டேபிள்ல? ஆமா, இன்னும் ஒரு மேட்ச் தான் எல்எஸ்ஜியோட அதே கிரவுண்ட்ல, ரீசர்ஜிங் எல்எஸ்ஜியோட அதே கிரவுண்ட்ல. நத்திங் டு லூஸ் எல்எஸ்ஜி, நத்திங் டு லூஸ் எல்எஸ்ஜியோட 2 பேரோட ஹோம் கிரவுண்ட் இப்போதைக்கு அவங்க அதே இதில் விளையாடுறாங்க. ஐ திங்க் இந்த குவாலிஃபிகேஷன் டிசைட் பண்ணதுல இருந்து குவாலிஃபை ஆகாத டீம்ல தான் ஜெயிச்சிட்டு இருக்கு. சென்னை தவிர சென்னை வந்து இந்த டீமோட தான் தோத்துச்சு. குவாலிஃபை ஆகாத டீமோட தான் தோத்துச்சு. குவாலிஃபை ஆன டீம்ல இன்னும் ஜெயிக்கல. மும்பை குவாலிஃபை ஆனதுல இருந்து. அப்ப அடுத்து வந்து நாளைக்கு ஃபாலோ பண்ணி டெல்லி ஜெயிக்குமா அப்படின்னு போவோமா?
அப்ப அந்த மேட்சுக்கு போவோம் அப்படியே. அந்த மேட்ச் வந்து பஞ்சாபோட 3வது ஹோம் கிரவுண்ட். ஜெய்ப்பூர். முலான்பூர், தர்மசாலா தாண்டி இப்போதைக்கு திருப்பி ஜெய்ப்பூருக்கு வந்திருக்காங்க. ஜெய்ப்பூர்ல பஞ்சாப் வந்து ஆக்சுவலா தரம்சாலால விட்டு போன மேட்ச் திருப்பி ஆரம்பிக்கிறாங்க 8 டிசியோட. ஓவர்ல 105 ரன் என்னமோ அடிச்சிருந்தாங்க. 105 110 அடிச்சிருந்தாங்க. மூச்சு திணறன்னு அடிச்சாங்க. இப்ப அதே மாதிரி நாளைக்கு அடிப்பாங்களா அப்படின்னு தெரியல. நீங்க சொல்லுங்க, ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? டெல்லி வந்து அதாவது அவங்களோட அசிஸ்டன்ட் கோச் வந்து நாங்க வந்து ஜெயிக்கிறது தான் பார்ப்போம், சான்ஸ் கொடுக்கறதுக்குலாம் பார்க்க மாட்டோம், டீமை பார்த்து நாங்க டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனா அவர் இன்னொன்னு சொன்னாரு, நான் வந்து டீம் செலெக்ஷன்ல இன்வால்வ் இல்லை அப்படின்னாரு. அப்புறம் எதுக்கு அதெல்லாம் சொல்றேன். ஐ அவர் திங்க் ஒப்பீனியன் சொல்றாரு. செத்திக்குல்லா அட்டால், அக்சர் படேல் நாட் அவைலபிள், ஓகே. ப்ராக்டிஸ் பண்ணல. அதுவும் இல்லாம ஃப்ளூ வந்துட்டு மத்தவங்களுக்கு ஃப்ளூ கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு யாரும் உள்ள கொண்டு வர மாட்டாங்க. அப்ப ஃபேஃப் தான் கேப்டன், அவர் தான் கண்டினியூ பண்ணுவாங்க. ஃபேஃப்க்கு கூட இல்லை, கேஎல் ராகுல கேப்டனா கொடுத்துட்டு செத்திக்குல்லா அட்டால் கூட உள்ள வரல. ஃபேஃப் விளாண்டதுக்கு நீ கேப்டன்லாம் தேவையில்ல, கிளம்புன்னு சொல்லணும். பட் வேற சொல்ல முடியாது. அவங்க வந்து போன தடவை சமீரா உட்கார வச்சுட்டு திரும்ப ஒரு பேஸ் பவுலர் மோஹித் சர்மா, நடராஜன் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு ரிஸ்விக் பதில் கூட அட்டால் 2 பேரும் கூட விளாடலாம். கீப்பிங் வந்து கேஎல் ராகுல் பண்ண மாட்டாரு, ஏற்கனவே இன்ஜுரி இருக்கு, இந்த ஃபுட் இன்ஜுரி, ஃபிங்கர் இன்ஜுரி இருக்கு. ஸோ ஐ திங்க் அபிஷேக் போர்ல போய் விளையாடுவாரு. கருண் நாயர் அதான் அதே டீம் தான் மோஸ்ட்லி. அந்த மாதவ் திவாரிக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க, பாவம் அவர் சும்மா வந்து பவுலிங்கும் கொடுக்காம ஒரு கடைசியில மேட்ச் முடிஞ்ச உடனே வந்து அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆகினாங்க. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க அக்சர் பட்டேல் இல்லாதனால. பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் எல்லாம் திரும்ப வந்துட்டாங்க. இங்கிலீஷ் வில் கம் இன் ஃபார் மிச்சோவன்னு. எனக்கு ஆனா உமர்சாய் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு, அதனால உமர்சாய் விளையாடுவார்னு நான் நினைக்கிறேன். ஸ்டாயினிஸ் மைட் கம் இன் ஃபார் பார்ட்லெட் ஆர் சம்பன், அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஜேமிசன் சொல்றாங்க, ஜேமிசன்லாம் உள்ள கொண்டு வர மாட்டாங்க நான் நினைக்கிறேன். உமர்சாய், மார்க்கோ யான்சன் போன அப்புறம் ஜேமிசன் மேபி பிளே. அதுக்கு 2 ஃபாரின் பிளேயர் வந்து ஷுவர், இங்கிலீஷும் மார்க்கோ யான்சனும் ஷுவரா விளையாடுவாங்க. இன்னும் 2 ஸ்பாட் வந்து ஐ ஃபீல் இட் வில் பி உமர்சாய் அண்ட் ஸ்டாயினிஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பார்ட்லெட் நான் நினைக்கிறேன். பார்ட்லெட் நல்லா தானே போட்டார் போன மேட்சும். அதான் போட்டாரு, பட் இங்கிலீஷ் வந்து எப்படியும் விளையாட போறாரு. ஸ்டாயினிஸும் சான்ஸ் கொடுப்பாங்க தான் நான் நினைக்கிறேன். அவர் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காரு, அந்த லோவர் ஆர்டரில் பெட்டர் ஆப்ஷன். பவுலிங் தான் அவங்களுக்கு இருக்கே ஆக்சுவலாக. ஹர்ஷ்தீப், மார்க்கோ யான்சன், உமர்சாய், சஹால், ஹர்ப்ரீத் பார் தான் நல்லா போட்டுருக்காரு. அதுக்கு மேலே என்ன தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதான் 6th பவுலராக ஸ்டாயினஸ் வச்சிடலாம். இது என்ன மேட்சப் சொல்றீங்க? மேட்சப்ஸ்னா அதான் இவங்களோட பவுலிங் லைனப் வந்து டிசி ஸ்டார்க்லாம் இல்லாம எல்லாரும் வந்து அடியே போட்டுட்டு இருக்காங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா, இவங்க டிசி பவுலிங்ல இருந்தா முஸ்தபிசுர் ரஹ்மான் இங்க வந்துட்டாரு. அவர் விளையாடாத 2 மேட்ச் பங்களாதேஷ் தோத்து போயிட்டாங்க. சீரீஸே யூஏஇயோட தோத்து போயிட்டாங்க. அதனால அடுத்த தடவை இந்த மாதிரி லூஸ்ல விடுவாங்களான்னு தெரியல. சரி சொல்லுங்க. இல்ல, பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு அவ்வளவு காசு இல்ல, அவ்வளவு காசு கொடுக்குறாங்க. எல்லா கிரிக்கெட் போர்டும் 20% போகுது இல்ல. 5 கோடினா 20% அவங்களுக்கு போகும் இல்ல. 20% எவ்வளவு வரும்? 40 லட்சம் வருது. அதனாலதான் ஓகே தான் சொல்லுவாங்க. ஸோ கோடி வருது. ஸோ அதனால தான் சரி அலோ பண்றாங்க. பட் அதான் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் முஸ்தபிசுர் விளையாடினாலும் இல்லைனாலும் ஐ திங்க் கிழிச்சு விடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். ஃபேர் தான். ஆனா அந்த மேட்ச்ல ஒழுங்கா போட்டது நட்ராஜன். கரெக்டா? பட் இது பண்ணது. பட் ஆனா அவர் போன மேட்ச் வந்து ஒரு மேட்ச் ஒழுங்கா ஆடாதனால உட்கார வச்சுட்டாங்க போன மேட்ச். இல்ல ப்ரிஃபர் பண்ணல. அது நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்னு தோணுது. அவரு தான் பிராக்டிஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு முதல்ல பதோனி ஏதோ சொன்னாரு, சண்டை போட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால தான் இவ்வளவு நாள் எடுக்கலன்னு சொன்னாங்க. ஒரே மேட்ச்ல உட்கார வைக்கிறது வந்து ஐ திங்க் ஏதோ இருக்கு. அவர் வந்து இந்த சீசன் மேல 10 கோடிக்கு வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அப்ப சென்னை எடுக்கலாம்ல ஷமிக்கு பதிலா. இல்ல, ஆப்ஷன் வந்தாருன்னா ஐ திங்க் எஸ்ஆர்எச் வில் கோ ஹெவிலி. ஷமியை ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ அதனால மேபி தே மைட் ஈவன் ட்ரேட். டெல்லிக்கு வச்சு கொண்டு கொடுத்துருக்கு.
இந்த சைடு ரிவர்ஸ்ல பார்த்தா யார் மோஸ்ட்லி கேஎல் ராகுலும் சாஃப்ட்னு ஓப்பனிங் பண்ணுவாங்க. அவங்க பவுலிங் வந்து ஹர்ஷதீப், பார்ட்லெட்டோ இல்ல ஜேமிசனோ யான்சனோ யார் போறாங்களோ இருக்கு. அது டிபெண்ட். நல்லதான் இருக்கும். பட் மற்றபடி என்னன்னா இந்த மாதிரி இந்த பிச்சு ஜெய்ப்பூர் வந்து கொஞ்சம் வைடா கொஞ்சம் லாங்கா அந்த இருக்கிறதுனால சஹால் வந்து அங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவரோட ப்ரீவியஸ் ஹோம் கிரவுண்ட் ஹோம் ராஜஸ்தான்ல. கிரவுண்ட் ஸோ அதுல வந்து வைடா போட்டு ஃபிளைட் பண்ணார்னா இந்த வி வந்து ரொம்ப பெரிய கிரவுண்டு ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்ல சவாய் மான்சிங். ஸோ அதுல வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பார் அவரு குல்தீப் 2 பேருமே. பட் பிச்சு வந்து ஃபிளாட்டா தான் இருக்குன்னு போட்டிருக்கான். ஆனால் பயங்கர லாஸ்ட் ஒரு 5 டேஸா பயங்கர ஹாட்டா இருக்கான். ஸோ ட்ரையா தான் இருக்கும். பட் ஆனா வந்து ப்ரீவியஸ்லி நடந்த மேட்சஸ் எல்லாமே பயங்கர பேட்டிங் அதுவாக தான் இருக்கு. கொஞ்சம் ஸ்பின் இருந்தாலும் அந்த அளவுக்கு லைக் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகல மாதிரி இல்லை. ஸோ இட் வில் பி 200 பிச்சு. அண்ட் 200 பிச்சில் இப்போ இருக்கிற கரண்ட் இது இவங்களோட பேட்டிங் இது பவுலிங் இதை பார்க்கும்போது பஞ்சாப் வந்து ரொம்ப ஃபேவரட்ஸ் தான் தோணுது. நீங்க பஞ்சாப்னு சொல்றீங்க. எனக்கும் பஞ்சாப் தான் சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு. அதுவும் பஞ்சாப் தான் சொல்லுவேன். இருந்தாலும் இப்ப இருக்க ட்ரெண்ட் 2 நாள் ட்ரெண்டை பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி குவாலிஃபை ஆகாத குவாலிஃபை ஆன டீமை பீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஷாக் தான். ஆனா என்னன்னா மற்ற டீம் வேற டீமும் டெல்லி வந்து அந்த அக்சர் பட்டேல் இல்லாம இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி லைக் பவுலிங்கும் வந்து 5 பேர் கரெக்டா இருந்து அடிய போடுறாங்க. பேட்டிங்கும் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஆயிடுச்சு. போன மேட்ச்ல பார்த்தோம்ல டக்கு டக்குன்னு எல்லாம் முடிச்சு விட்டாங்க. ஒன்னும் 180 சேஸ் பண்றது வந்து இப்ப வந்து 180 டியூ இருக்கிற பிச்சில் சேஸ் பண்ண முடியாம போறது வந்து அவங்கள இது பண்ணிக்கிறது தான். ஆனா மத்த டீம் இப்போ ஜெயிச்ச எல்லா மேட்சும் இன்சிடென்ட்ஸ் பார்த்தா ஜிடிலாம் வந்து நிறைய வந்து லைக் சிங்கிள் ஒன் சைடடா ஜெயிச்சது. பேட்டிங் இது பவுலிங் இது டக்கு டக்குன்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஜெயிச்சதாங்க. ஆர்சிபி வந்து அவே மேட்சஸ் கூட மோஸ்ட் ஆஃப் கேம்ஸ் அதான் ஜெயிச்சாங்க. க்ளோஸ்ன்னு பெருசா அது இல்லை. ஆனா பஞ்சாப் வந்து இப்போ ஜெயிச்ச மேட்ச்ல ஒரு பாதி மேட்சுக்கு மேல ஸ்ட்ரகிள் பண்ணி அதாவது ஒரு டீம் எஃபர்ட் போட்டு ஜெயிச்ச மாதிரி டீம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து தேர் அ பெட்டர் டீம் ரிலேட்டட் டு பெட்டர் டு ஹேண்டில் ப்ரெஷர் கம்பேர்ட் டு ஜிடி ஆர் ஆர்சிபி. அதான் ட்ரெயின் ரொம்ப யூஸ் டு நினைக்கிறேன். அந்த பர்டிகுலர் அந்த லோ ஜிடில வந்து 3 பேர் நிறைய ரன் அடிச்சாங்க. இதுல வந்து பஞ்சாப்ல தான் ஐ திங்க் ஒன்லி டீம் வித் 5 பேர் வந்து 250 ரன்ஸுக்கு மேல 150 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் ஹிஸ்டரியில. ஒரு இதுல வந்து 250 ரன்ஸுக்கு மேல 5 பேர் ஒரே டீம்ல வித் 150 ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஐ திங்க் பிரியன்சாரியா, பிரப்சின் பிரன்ன, ஸ்ரேயஸ் ஐயர், வதேரா அண்ட் சசாங்க் சிங் 5 பேரும் வந்து இந்தியன் பிளேயர்ஸ். அதனாலதான் அவங்க வந்து ஃபாரின் பிளேயர் போனா இங்கிலீஷ் போனாலும் பெருசா கிடையாது. இங்கிலீஷ் ஒன்றும் பெருசா கிடைக்கல. யான்சன் மட்டும்தான் கொஞ்சம் நிறைய மேட்ச் விளையாடி பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஹி ஹஸ் டன் ஷேர் அந்த மாதிரி சொல்லலாம். வேற யாரும் ஃபாரின் பிளேயர் வந்து பெருசா ஒண்ணுமே விளையாடல. ஓகே, ஸோ நம்ம 2 பேரும் பஞ்சாப் ஜெயிக்குன்னு சொல்லியிருக்கோம். பார்ப்போம். நீங்க உங்களோட ஃபேவரட் பிக்ஸ் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஃபேண்டசியா? ஃபேண்டசி சொல்லுங்க. ஃபேண்டசி பிக் என்ன ரொம்ப ஓப்பனா இருக்கீங்க. இந்த டீம்ல 5 பேர் ஐ திங்க் டிசில கேஎல் ராகுல் தான் ஓப்பனிங் இறங்கினாருன்னா கிடைச்சதுன்னா அடிச்சிருவாரு. அது ஒண்ணு. அந்த சைடு வந்து ஐ வில் கோ ஃபார் ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ரேயஸ் ஐயர். அப்போ வந்து இந்த சைடு ஓப்பனர்ஸ் பிரியன்சாரியா, பிரப்சிம்ரன் சிங் சொல்றேன். பிரியன்சாரியா, பிரப்சிம்ரன் சிங். I'll go for Omarzai and Marco Jansen. Omarzai and Marco Jansen. நான் வந்து ஸ்டப்ஸ் சொல்றேன். ஸ்டப்ஸ். அபிஷேக் போரல் வந்து போன மேட்ச் கொஞ்சம் ஈஸியா அவுட் ஆயிட்டாரு. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அபிஷேக் போரல் அண்ட் ஸ்டப்ஸ். அது இவங்க பிரப்சிம்ரன் சிங் வந்து இப்போ அவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு சொல்றோம்ல. அவர் வந்து கடைசி 3 வருஷமா 250 ஃபர்ஸ்ட் சீசன், அதுக்கப்புறம் 300 ரன்னு, போன சீசன் வந்து 383 400 டச் பண்ணாரு. இப்போ வந்து அதோட அதிகமாக அடிச்சிருக்காரு. அதாவது என்ன அவரும் அப்கமிங் பேட்ஸ்மேன் அந்த மாதிரி ஒரு. பட் ஆனால் என்னதான் கேவலமா விளையாடினாலும் லைக் நீ தான் ஓப்பனரா அப்படின்னு தான் விட்டுட்டாங்க பஞ்சாப். அந்த மாதிரி அபிஷேக் பொருளை விடலாம். இல்ல நீ ஓப்பனிங் இறங்கு, இல்ல நீ ஒன் இறங்கு. அதாவது 7 ஓப்பனிங் டிஃப்ரெண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது கடைசி மேட்ச் போன மேட்ச் இன்னொரு பார்ட்னர்ஷிப் புதுசா கேஎல் ராகுல். நாளைக்கு இன்னொன்னு வரலாம். நாளைக்கு சதிக்குள்ளாட்டால் இல்ல கேஎல் ராகுலா அப்படின்னு. அதாவது
ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அபிஷேக் போரல் வந்து போன சீசன் வந்து அடிச்சாரு. கடைசி 4 மேட்ச் வந்து ஐ திங்க் அவரும் ஜேஎஃப்எம் ஓப்பனிங் இறங்கினாங்க, நல்லாவே அடிச்சாங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் வந்து கிளாரிட்டி இல்லை இவங்களுக்கு. அதாவது நீ தான் ஓப்பனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த 3 மேட்ச்ல இல்ல நீ ஓப்பனர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டு அவங்களுக்குள்ளே ஒரு கிளாரிட்டி இல்லை. அவங்க இந்த குரூப்ஸ் குட்டை கலக்கினதுல இருந்து ஆரம்பிச்சது. உடனே ஃபேஃபை உள்ள சேர்த்துக்கணும்னா ஃபேஃபை எங்க சேர்த்துக்கிறதுனா டாப்ல சேர்த்துக்கணும்னு சொல்லி அது ஒரு அவங்களே ஒரு குழப்பிட்டாங்க. சரி நம்ம ஃபேண்டசி அதுவே நான் தப்புன்னு சொல்றேன். கேஎல் ராகுல் ஓப்பனிங்காவே இருந்திருக்கூடாது. கேஎல் ராகுல் 1 டவுன் தான். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் போனதோட அபிஷேக் போல் ஜேஎஃப்எம் வந்தாங்கன்ற சைஸ். ஆனா வந்து அவங்க பிளான் வந்து கேஎல் ராகுல் ஓப்பனிங் தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி நீங்க இப்போ அபிஷேக் போல் இப்போ 8 பேர் சொல்லியிருக்கோம், நீங்க சொல்லுங்க 2 பேர். இன்னும் 2 பேரா? இன்னும் 2 பேர்னா குல்தீப் தான். குல்தீப் எடுத்துக்கோங்க அந்த சைடு. இந்த சைடு ஹர்ப்ரீத் வேற ஆக்சுவலா நிறைய விளையாடுவாருன்னு தோணுது. இன்னொன்று வந்து சஹால் ஹோம் கிரவுண்ட், எக்ஸ் ஹோம் கிரவுண்டு, அது ஒன்று. ஹர்ஷதீப் சிங் இன்னொரு ஆப்ஷன் இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் என்ன எந்த அளவுக்கு இப்போ ரீசெண்டாக எல்லாம் பவுலிங்லாம் இல்லை. அது கொஞ்சம் கேப் விட்டோடனே ஐ திங்க் எல்லாரும் பிச்சை வந்து இதுவாக இருக்குன்னு பார்த்தா அந்த 1 வீக் கேப்பில் வந்து எல்லாம் கொஞ்சம் நிறைய வாட்டர் பண்ணி திரும்ப எல்லாம் பேட்டிங் பிச் ஆயிடுச்சு. அதனால தான் எல்லாம் ரன்ஸ் அதிகமாக இருக்கு. ரீஸ்டார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் திரும்ப 230 போது வந்து நல்ல டைம் கிடச்சிச்சு. ஸோ மழை பெய்யாமல் இருக்கிறதுனால நல்ல வாட்டர் பண்ணி திரும்ப பழையபடி நல்ல ஹைவேவே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ பேட்ஸ்மேனாக எடுங்க. ஒரு பக்கம் பிச்சு நல்லா தேறிட்டாங்க, ஆனால் இன்னொரு பக்கம் பிளேயர்ஸ் எல்லாரும் 1 வீக் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் அந்த இன்டென்சிட்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வெறி இருந்தது இன்டென்சிட்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த இதோட முடிச்சுக்குவோம். ஒன்று நல்ல இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் நடந்துச்சு இன்னைக்கு. எதிர்பாராத விதமாக ஆர்சிபி தோத்து விட்டது. அது எதிர்பார்த்த விதமானு சொல்ல முடியாது. நாளைக்கு டிசி பஞ்சாப் கோ டு த டாப் ஆஃப் த டேபிள். இது வரைக்கும் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. நாளைக்கு மேட்ச் விளையாண்டாங்கன்னா ஐ திங்க் கோ டு த டாப் ஆஃப் த டேபிள். அப்படி ஓப்பன் ஆகுமா ஆகாதா டேபிள் பார்ப்போம். ஸோ வில் பி பேக் வித் ரிவ்யூ. சைனிங் ஆஃப். Bye.